ஈரோடு மாவட்டம் அந்தியூரை அடுத்த குருவரெட்டியூரில் இயங்கி வரும் தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில் போலி நகை வைத்து 25 லட்சம் ரூபாய் மோசடி செய்த நபரை காவல்துறையினர் கைது செய்தனர். மேலும் இந்த வழக்கில் தொடர்புடைய 2 பேரை தேடும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது. மதுரையில் தனியார் மருத்துவமனை ஒன்றில் மருத்துவர்கள் அளித்த தவறான சிகிச்சையால் ஒருவர் உயிரிழந்ததாக கூறி பாதிக்கப்பட்டவரின் உறவினர்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டனர். உயிரிழந்தவரின் குடும்பத்தினரிடம் தரக்குறைவாக நடந்து கொண்ட மருத்துவர்கள் மீது அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டாரை அடுத்த நுள்ளிவிளை பகுதியில் தொடர்ந்து பெய்த கனமழைக்கு வீட்டின் சுவர் இடிந்து விழுந்ததில் தாய் மகன் காயமடைந்தனர். காயங்களுடன் இடிபாடுகளிலிருந்து மீட்கப்பட்ட அவர்கள் மார்த்தாண்டத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியை அடுத்த கொருக்கையில் உம்பளச்சேரி பாரம்பரிய காளை இன கண்காட்சி நடைபெற்றது. கண்காட்சியில் மொத்தம் 800க்கும் மேற்பட்ட மாடுகள் பங்கேற்றன. தனித்தன்மை மாறாத சிறந்த காளை மாடு மற்றும் சிறந்த பசுவினங்களுக்கு ரொக்க பரிசும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. நெல்லை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு தேரோட்டம் நடைபெற்றது. 7 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற இந்த தேரோட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்த தேர் முடிவில் கோயில் அருகே நிலைநிறுத்தப்பட்டது. கரூரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கல்யாண பசுபதீஸ் கோவிலில் அம்மா என்ற வடிவமைப்பில் லட்சதீப விளக்கேற்றி சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. வழிபாட்டில் பங்கேற்ற பொதுமக்கள் அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா மீண்டும் முதலமைச்சராக வேண்டும் என இறைவனிடம் பிரார்த்தனை செய்தனர்.